கேப்டனை சொல்லியே எல்லா கட்சியுமே வந்து ஒவ்வொருத்தரும் கேப்டன் நல்ல மனுஷரை மாமனிதரை இந்த நாடு இழந்துருச்சுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்கள் கோயிலுக்கு வந்து இன்னைக்கு லட்சோபதி லட்சம் மக்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமாதிக்குனாச்சும் இந்த மாதிரி மக்கள் எங்கனாச்சும் வந்து சென்று இருக்கிறாங்களா? நேத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பூஜை நடத்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து வருகை தரல, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் நன்றி மறந்துட்டு இருக்கிறாரு. அவர் வரமாட்டாருன்னு நினைக்க, இதுக்கு மேலே வரமாட்டாரு, நன்றி மறந்துட்டாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏப்பனா அவர் எடுத்து அவர் தான் அவரை சினிமா துறையில் அவர் தான் வர வச்சார். வர வச்ச மரியாதையை அவரை காப்பாற்ற தெரியல. நெத்துக்கு வந்தப்பே நிறைய பிரச்சனை நடந்ததில்ல, மேபி அதனால வரல. அவர் தனியாக எதுவும் வந்தாரான்னா நமக்கு தெரியல. ஆனால் வந்த மாதிரி தெரியல. நிறைய பேர் வரலையே, நீங்கள் விஜய் மட்டும் குறி வைக்கிறது ஏன்? விஜய் தான் அவர் வளர்த்தி விட்டதை விஜயகாந்த் தான் வளர்த்தி விட்டாரு. அதனால் அவர் நன்றி மறந்துட்டார். கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு விஜய் வரல, இதை எப்படி பார்க்குறீங்க? கேப்டன் நன்றி அவர் மறந்துட்டாரு. அவர் கேப்டன் அவர் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலுக்கு வராததுனால அவர் தான் அவர் இழந்துட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா பொதுமக்கள் எல்லாம் எங்களுடைய கருத்து என்னன்னா, அவர் விஜய் வந்து கேப்டன் செஞ்ச நன்றியை மறந்துட்டாரு. அவர் வந்து நினைச்சு பார்த்து கண்டிப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வரல. அவர் தான் வந்து கேப்டனுடைய கிடைக்க அவர் தான் வருத்தப்படணும். நேற்று பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு பேரணி கேட்டிருந்தாங்க, அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கல, இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பொதுமக்கள் வந்து இப்போ கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருக்கணும். கடைசி நேரத்தில் அவங்க கொடுக்க மறுத்ததுக்கு வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது வந்து கேப்டனுடைய அமைதி ஊர்வலத்தை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அரசாங்கம் வந்து அந்த அமைதி ஊர்வலத்தை எதிர்பார்க்காத எங்களுக்கு தடங்கல் பண்ணி இடையூறு தான் ஏற்படுத்தினாங்க. பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் அரசாங்கம் கொடுக்கணுமே தவிர பொதுமக்களை வந்து வழிமறித்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வன்மையாக நாங்கள் பொதுமக்கள் கண்டிக்கிறோம். இல்லைங்க, பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் நேற்று பேரணி வந்து வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்துருன்றதுக்காக தான் வேணான்னு சொன்னாங்க. இது வேணும்னு தடுக்கப்பட்டதா இல்லை அசம்பாவிதத்தை நினைச்சு தடுக்கப்பட்டதா? வேணும்னு தான் அவங்க தடுக்கப்பட்டது. அது அவங்க வந்து அமைதி ஊர்வலமாக வரணும்னா அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். பாதுகாப்பு கொடுக்கறது அந்த அரசாங்கத்தோடைய கடமை. அது அவங்க தான் தவறிட்டாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே இவங்க வந்து அனுமதி கேட்டு கொடுத்தாச்சு நம்ம கேப்டனுக்கு. அது அரசாங்கம் வந்து வேணும்னே செஞ்சது. இது கொடுமை. இது பிற கட்சிகளுக்கு அப்படி பண்றாங்க. கேப்டன் இருக்கும்போதுல இருந்து இதே மாதிரி ஒரு நிலை தான் இருக்காது. கேப்டனை சொல்லியே எல்லா கட்சியுமே வந்து ஒவ்வொருத்தரும் கேப்டன் நல்ல மனுஷரை மாமனிதரை இந்த நாடு இழந்துருச்சுன்னு தான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா எங்கள் கோயிலுக்கு வந்து இன்னைக்கு லட்சோபதி லட்சம் மக்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமாதிக்குனாச்சும் இந்த மாதிரி மக்கள் எங்கனாச்சும் வந்து சென்று இருக்கிறாங்களா? இது வந்து நாங்கள் வந்து கேப்டன் எங்களுடைய குடும்ப கோயிலாங்க நாங்கள் நினச்சி நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே வந்து இப்போ சாமியை கும்பிட்டு தான் நாங்கள் வழி நடத்தி செல்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பல நினைவிடங்கள் இருக்குது, நிறைய தலைவர்களுக்கு நினைவிடங்கள் இருக்குது. எங்கேயாவது இங்கே போயிருக்கீங்களா? எல்லா நினைவிடத்துக்கும் போயிருக்கிறோம். இந்த மாதிரி கூட்டம் வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி பொதுமக்களும் சரி அனைவரும் வந்து சேர்ந்து கூட்டம் வர்றது கேப்டனுடைய சமாதி மட்டும்தான், கேப்டனுடைய கோயில் மட்டும்தான் அனைவரும் வந்து செல்கிறாங்க. வேற எந்த சமாதிக்கும் வரது இல்லைன்றீங்களா? எந்த ஒரு சமாதிக்கும் இப்ப தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமாதிக்கும் இந்த மாதிரி ஓராண்டு அன்னதானம் போட்டு உலக நாட்டிலே எந்த நாட்டிலையுமே அன்னதானம் போட்டு யாரும் சிறப்பித்து கொடுக்கறது இல்ல. இந்த கேப்டன் சமாதி மட்டும்தான் வந்து சென்று எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டு எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியா அமைதியா இருக்கிற மாதிரி மக்களுக்கு வழிநடத்தி செல்கிறாங்க. ஓகே, இப்போ வரக்கூடிய அடுத்த 2026 தேர்தலில் தேமுதிக விஜயோட கூட்டணி சேரும்னு எதிர்பார்க்குறீங்களா? அவரு தான் வந்து கேப்டனுடைய கூட்டணி சேர்ந்தா அவருக்கு தான் மரியாதை வரும் ஒழிஞ்சு எங்க கேப்டன் ஏற்கனவே வந்து அவர் பல எலெக்ஷனை சந்திச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனவர். அவர் தான் வந்து கேப்டனை நாடி வரணும். நாங்க பொதுமக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா கேப்டன் நாடி அவர் தான் வந்து செல்லணும். ஏன்னா கேப்டன் தான் வந்து விஜய் வந்து முதல்ல படத்தை இழந்த காரணத்தினால விஜய்க்கு கொடுத்தவரே கேப்டன் தான். அந்த கேப்டனை வந்து அவர் தான் இழக்கிறாரு. எங்களுக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே எங்களுக்கு கேப்டன் தான். இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து உடல் இருந்தும் உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எங்களுக்கு. நிச்சயமாக கேப்டன் வந்து அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காரு. மக்களுக்கான ஒரு தொண்டர்களாக எங்களை வளர்த்துட்டு இருக்காரு. அவரோட மனிதநேயம் அங்கே உறங்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அந்த மனிதநேயம் மீண்டும் மீண்டும் விதைத்து கொண்டே இருக்கும், விளைந்து கொண்டே இருக்கும். எங்களாலும் இன்னும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கும், விளைந்து கொண்டே இருக்கும். முதலாம் ஆண்டு
ஆண்டுகள்ல இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க, பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே வியப்பா இருக்கு. இதே கூட்டம் வரக்கூடிய ஆண்டுகளில் தொடருமா? நிச்சயமாக வரும். ஏன்னா கேப்டன் வந்து இது வந்து காசு கொடுத்தோ அன்பளிப்பு கொடுத்தோ கூடுற கூட்டம் கிடையாது. அவரோட ஒற்றைச்சொல் மந்திரம் கேப்டன் அப்படிங்கிற ஒற்றைச்சொல் மந்திரத்துக்காக வந்த கூட்டங்கள் தானே தவிர இது வந்து காசுக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அவர் நோக்கி எதுக்கு வராங்க? அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் வராங்களே தவிர அவர் என்ன கொடுத்துட போறாரு எங்களுக்கு அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வர கூட்டம் தான். நீங்க மற்ற இயக்கங்களுக்கு நீங்க வேணா சொல்லலாம் காசு கொடுத்து கூட்டுவாங்க, இதில் எல்லாமே சொந்தமா செலவு பண்ணிட்டு வர்றவங்க தான். ஒருத்தவங்களும் தனித்தனியா அவங்களோட பொருளாதாரத்தை வச்சு அவங்களோட வரக்கூடிய பஸ் பயணிச்சுட்டு இதை ஏற்படுத்தி வர்றவங்க தானே தவிர நிச்சயமா அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் கூட்டம் அதிகமாக நீங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களே இல்லை அப்படின்னாங்க, தேமுதிகவே இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு வெட்ட வாழையடி வாழையா துளுத்து கொண்டே இருக்கும் தேமுதிக. இளைஞர்கள் பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. தேமுதிகவில் ஏது இளைஞர்கள் அப்படின்னாங்க, தேமுதிக அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த அவங்களுக்குலாம் இதுதான் தக்க பதிலடி. கேப்டன் இருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில். என்றுமே அவர்தான் மக்கள் முதல்வர். அதாவது மற்ற கட்சிகள் வந்து காசு கொடுத்தா கூட்டம் கூடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. மற்ற கட்சிகள் நீங்க குறிப்பிடும்போது ஏடிஎம்கே உங்க கூட்டணியில் இருக்கு, அப்போ திமுக சொல்றீங்களா? எல்லா கட்சியிலுமே சொல்றாங்க. நான் அப்ப நீங்க கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு இதே வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு தமிழகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. அதுக்கெல்லாம் வந்து அப்படிதான் போறாங்க. ஒரு பிறந்தநாள் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஹாட் பாக்ஸும் ஒரு குக்கரு ஹாட் பாக்ஸ் ஒரு புடவை கொடுக்குறாங்க. மக்கள் வந்து இப்போ புடவைக்கும் குக்கருக்கும் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். கேப்டனோட வாழ்வாதாரம் என்ன? கேப்டன் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல இட்லி பானை கொடுப்பாரு, அயன் பாக்ஸ் கொடுப்பாரு, தையல் இயந்திரம் கொடுப்பாரு. அவங்களோட வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னவோ அதை தான் கொடுப்பாரு. எந்த கூட்டத்தில் பணம் கொடுத்தது கிடையாது அவரு சரிங்களா. எந்த கூட்டம் நடத்தினாலும் எந்த நலத்திட்ட உதவி பண்ணாலும் அவரோட வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தான் வந்து அவர் கொடுத்திருக்காரு தவிர என்னைக்குமே அவர் வந்து காசு கொடுத்து ஒரு புடவை கொடுத்து அப்படி பண்ணது கிடையாது. இன்னைக்கு முதலாம் ஆண்டு ஒரு நினைவு பேரணி நடத்துறதுக்காக அனுமதி கேட்கலாம், அனுமதி கொடுக்கல. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து அரசியலை தான் பார்க்கணும். அது அதாவது கேப்டனுக்கு அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கிற மக்கள் மனிதல ஒரு எண்ணம் வரும். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஏன் அனுமதி மறுக்கிறாங்க? இது வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது இது வந்து அரசியல் எப்படி இருக்கும் அவங்களுக்கே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2000-3000 பேர் வருவாங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கிட்டத்தட்ட கூடியிருக்காங்க. இன்னும் வந்து பல இடங்களில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதுல அரசியலா இருக்கலாம், இல்ல பாதுகாப்பு கருதி கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களோட மனநிலை பொறுத்தது அது. நிச்சயமா எங்களுக்கான அங்கீகாரம் என்னைக்குமே இருக்கு சரிங்களா. இன்னைக்கு வந்து எங்களோட இளம் தலைவர் தம்பி விஜய் பிரபாகரன் வந்து கட்சி வழிநடத்திட்டு இருக்காரு. அந்நியர் வழிகாட்டுதல் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள தலைவர்கள் இளம் தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள இளம் தலைவர்கள் யார் இருக்காங்க? ஒழுக்கமான தலைவர் நீங்க ஒரு குறிப்பிட்ட சொல்லுங்க பார்ப்போம். 2 பிள்ளைய பெத்து விட்டு போயிருக்காரு கேப்டன். 2 பிள்ளைல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல எனக்கு வைக்க முடியுதா? அப்ப அந்த இளம் தலைவர் அப்படிங்கிற இடத்துல விஜய் பிரபாகரன் மக்கள் எல்லா தொண்டர்களோட அனுசரணையா பழகுறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. அவர் மேல நாங்க நல்ல மதிப்பும் வச்சிருக்கோம். அவரும் தொண்டர்கள் நல்லா மதிக்கிறாரு. அன்னைக்கு கேப்டன் எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தாரோ அதே அங்கீகாரம் எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது. சில பேர் வந்து காழ்ப்புணர்ச்சியில சொல்லலாம், என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சொல்ல தெரியும். அவங்களுக்குலாம் எங்களோட பதில் ஒண்ணுதான். நாங்க உங்களை போல காசுக்காகவோ பணத்துக்காக அங்க வரல. கேப்டன்ங்கிற ஒற்றைச்சொல் மந்திரத்துக்கு அந்த ஒற்றை சொல்லுக்காக மட்டும் தாங்க வந்துட்டு இருக்கோமே தவிர இன்னைக்கு இன்னும் போகல. யாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வர்ற கூட்டத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? மற்ற கட்சியை தான் நேரம் கூட்டம் போயிருக்கோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல அசம்பாவிதம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இந்த போக்குவரத்து இந்த இடத்துல ஸ்தம்பிச்சிருக்கும். அந்த போக்குவரத்து இடத்துல இருக்காது. போக்குவரத்தையே துணிச்சிருப்பாங்க காவல்துறையினர். ஆனா இன்னைக்கு போக்குவரத்தும் போயிட்டு இருக்கு. எல்லா வேலையும் மக்கள் நடப்பண்ண கொஞ்சம் சிரமம். மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். கொஞ்சம் கேப்டனுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா இது வேற கட்சி நடத்திருந்ததுன்னா அந்த இடத்துல போக்குவரத்து இருந்திருக்காது. தேமுதிக தொட்டு எந்த அசம்பாவிதம் நடக்காம இன்னை வரைக்கும் எல்லாம் சமமா போயிட்டே இருக்காங்க, எந்த குறையும் இல்லாம.